விழிப்புணர்வு மற்றும் ஆற்றல் எவ்வாறு உயர்ந்த நிலையை அடைந்தது என்பதை பற்றி பேசுகிறார். சூழ்நிலையும் நேரமும் எழுத்தாளர் வாஷிங்டனில் ஒரு குளிர் இரவில் தனது வீட்டு பேர்ட்டில் வெறுங்காலுடன் நின்று கொண்டிருந்த ஒரு தருணத்தை விவரிக்கிறார். அந்த நேரம் மிகவும் குழப்பமானதாக இருந்தது என்கிறார். ஏனென்றால் அது அவர் தனது வரவேற்பறையில் இருந்த அதே இரவுதான். ஆனால் பேர்ட்டில் நின்று கொண்டிருந்த அவர் எதிர்காலத்திலிருந்து வந்த ஒருவராக இருந்தார். இந்த அனுபவத்தை வார்த்தைகளால் விளக்குவது கடினம் என்றும், ஜோ டிஸ்பென்சா என்று அவர் குறிப்பிடும் தனது எதிர்கால ஆளுமை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்திருந்தது என்றும் கூறுகிறார். அவர் மிகவும் பரிணாம வளர்ச்சியடைந்து பேரானந்த நிலையில் இருந்ததாக உணர்ந்தார். உயர்நிலை விழிப்புணர்வு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அந்த தருணத்தில் அவர் தனது எல்லா புலன்களும் பார்வை, தொடுதல், உணர்தல், நுகர்தல், சுவைத்தல், கேட்டல் நூடூடிதசா தீவிரமடைந்த ஒரு உயர் உணர்வு நிலையில் இருந்ததாக விவரிக்கிறார். தன்னைச் சுற்றியுள்ள அனைத்தையும் முழுமையாக உணர வேண்டும் என்ற ஆவலில் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்தார். இந்த தீவிர விழிப்புணர்வு அவரது நனவையும் கான்ஷியஸ்னஸ் ஆற்றலையும் பன்மடங்கு பெருக்கியது. உணர்வின் தன்மை மின்சாரம் போன்ற அன்பு இந்த உணர்வை நிலையான, அசைக்க முடியாத மற்றும் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் என்று அவர் விவரிக்கிறார். இது மனிதர்கள் பொதுவாக உணரும் இரசாயன மாற்றங்களால் ஏற்படும் உணர்ச்சிகளைப் போன்றதல்ல என்கிறார். அந்த நேரத்தில் சாதாரண மனித உணர்ச்சிகளை தன்னால் உணர முடியவில்லை என்றும் அவற்றை கடந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டதாகவும் உணர்ந்தார். இருப்பினும் அவர் அன்பை உணர்ந்தார். ஆனால் அது இரசாயன அன்பு அல்ல, மாறாக மின்சாரம் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த தூய்மையான அன்பு. வாழ்க்கையின் மீது தீராத காதலுடன் தூய்மையான மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்ததாக அவர் கூறுகிறார். குளிரை ஏற்று மகிழ்தல் அவர் குளிர்காலத்தின் நடுவில் காலணிகளோ அல்லது குளிரை தடுக்கும் ஆடையோ அணியாமல் பேர்ட்டில் நடந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அந்த குளிரை அவரால் மிகவும் ஆழமாக ரசிக்க முடிந்தது. தரையில் இருந்த உறைந்த புல்லின் குளிர்ச்சியை பற்றி அவர் எந்தவிதமான தீர்ப்பையும் ஜட்ஜ்மெண்ட் உருவாக்கவில்லை. மாறாக தனது பாதங்கள் அந்த புல்லை தொடுவதை நேசித்தார். குளிரை பற்றி வழமையாக சிந்தித்தால் அது தனது ஆற்றலை பிரித்துவிடும் என்றும் அந்த முழுமையான உணர்வை இழந்து விடுவேன் என்றும் அவர் புரிந்து கொண்டார். அவரது உடலுக்குள் இருந்த அற்புதமான ஆற்றல் வெளியே இருந்த குளிரை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அதனால் அவர் அந்த குளிரை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டார். அதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தார். அந்த தருணம் மிகவும் ஆனந்தமாக இருந்ததால் அது முடிந்துவிடக் கூடாது என்றும் என்றென்றும் நீடிக்க வேண்டும் என்றும் விரும்பினார்.